வணக்கம். தலையில் தினமும் பூ வைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. தலையில் தினமும் பூ வைக்கும் பெண்கள் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பதிவு இதுதான். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பெண்கள் அவங்களுடைய தலையில் பூ வைப்பதால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் மகிழ்வோடு இருந்தாதான் அந்த குடும்பம் அப்படிங்கிறது எப்போவுமே சுபிக்ஷம் நிலைந்து இருக்கும் அப்படின்னும், குடும்பத்தில் வருமானத்தை கொடுப்பது யாராக இருந்தாலும் பெண் ஆனவளே அந்த வீட்டின் மகாலட்சுமியாக இருப்பாங்க. இந்த பூமியில் படைக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே மகாலட்சுமியின் ஸ்வரூபம் அப்படின்னு தான் உண்மை. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதிலும் ஒரு குடும்பம் சீரும் சிறப்புமாகவும் செழிப்பாகவும் வளமாக பல தலைமுறைகள் தழைக்க வேண்டும் அப்படின்னா அது அந்த குடும்ப பெண்ணோட கையில் தான் இருக்குது. ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்து இருக்க குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் அப்படிங்கிறவங்க எப்பொழுதும் மன நிறைவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை. மனக்குறையோடு இருந்தோன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெண்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இந்த செயல் கேட்பதற்கே ஆச்சரியம் தரும். ஆனால் அதுதான் உண்மையும் கூட அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. முந்தைய காலத்திலலாம் பார்த்தோன்னா கன்னி பெண்கள், அது மட்டுமல்ல திருமணமான பெண்கள் எல்லாருமே தலையில் பூ இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு சில பூவாவது தலையில் எப்போவுமே வைத்து கொண்டு இருப்பாங்க. இதை மங்களகரமாகவும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வகுடு எடுத்து வாரி தலை நிறைய பூ வச்சு புடவை கட்டி சிகப்பு நிற பொட்டு வைத்துக்கிட்டு இருக்கும் பெண்களுக்கு எப்போவுமே மன இறுக்கம், டென்ஷன் குறைவாதாக பல சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர்கள்ட்ட வந்தாலும் கூட அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளும் ஒரு மன தைரியம் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெண்கள் தலையில் பூ வைப்பதால் நிறையவே நன்மைகள் இருக்குது. பெண்கள் விடாப்பிடியாக இருக்கும் சில விஷயங்களில் இருந்து மன மாற்றத்தை கொடுக்க தலையில் இருக்க அந்த ஒரு பூ ஒரு காரணமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, பெண்கள் தலையில் பூ வைத்தோன்னா பிராண ஆற்றல் அதிகரித்து மனம் லேசாகுகிறது அப்படின்னும், இதனால் மன அழுத்தம் குறையுது அப்படின்னும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த நறுமணமிக்க மலர்களுக்கு உண்டு அப்படின்னும், குறிப்பாக பார்த்தோன்னா மல்லிகை, முல்லை, ஜாதி இந்த மாதிரி வாசனை மிகுந்த மலர்களை பெண்கள் தலையில் சூடி கொண்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் சரியான முடிவு எடுக்கும் திறன் அதிகரிக்கும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபணமும் செய்யப்பட்டிருக்கு. இதனால் குடும்பத்தையோ அல்லது நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இப்படி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் பாதியாக குறையுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தலை நிறைய பூ வைத்து கொண்டிருந்தோன்னா மனம் அப்படிங்கிறது ஒருமுகைப்படும் அப்படின்னும், இறை சிந்தனை அதிகரித்து மகிழ்ச்சியும் உண்டாகுகிறது அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் திருமணமான புதிரில் பெண்கள் தினமுமே மல்லிகை பூ வைத்து எப்போவுமே மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் காலம் போக போக இந்த மாறுதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் மன மாற்றமும் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. பெண்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இந்த செயல் கேட்பதற்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையும் கூட அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த பூக்களை சூடுவதற்கும் சில வழிமுறையும் முறைகளும் இருக்குது. பூக்களை எப்போவுமே காதின் மேல் பகுதி, அது மட்டுமல்ல கீழ் நுனியின் இடைவெளியில் தான் சூட வேண்டும் அப்படின்னும், உச்சந்தலையிலோ அல்லது கழுத்து பகுதியிலோ பூக்கள் தொங்கும்படி சூடிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விதிமுறை. மனமுள்ள பூக்களை வாசனை இல்லாத பூக்களோடு சேர்ந்து சூட்டிக்கொள்ளவும் கூடாது அப்படின்னும், நறுமணமிக்க மலர்கள் இருந்ததுன்னா நறுமணமிக்க மலர்களை மட்டுமே சூடிக்கொள்ள வேண்டும். நறுமணம் இல்லாத மலர்களோடு சேர்ந்து அந்த பூக்களை சூடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதி மல்லிகைப்பூ, செவ்வந்திப்பூ, பாதிரிப்பூ, மகிழம்பூ, செண்பகப்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ இது எல்லாத்தையுமே கனகாம்பரத்தோடு சேர்ந்து சூடினோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு அற்புதம் மிகுந்த இந்த மலரை தினமுமே பெண்கள் தலையில் சூடிக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு
நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கான அத்தனை சூழலையும் நாம் ஏற்படுத்தி நம் குடும்பத்தையும் சன்னதியும் சந்தோஷமாக வாழ வைக்க நம்மால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.